ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக தேவன் மனிதனாக வந்து மரித்தது மரணத்தை ஜெயிப்பதற்காகவே என்ற தலைப்பின் கீழ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அப்படிங்கிறத குறித்தும், பிசாசின் கிரியைகள் என்னென்ன கிரியைகள் பிசாசின் மூலமாக வருகிறது, அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குறித்தும் படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதே வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தொடருவோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை தேவன் அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், நம்மளை சுற்றி இன்றைக்கி அநேக பிசாசினுடைய கிரியைகளை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை குறித்து பார்க்கும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிசாசினுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் 2 காரியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சப்மிட் டு காட், ரெசிஸ்ட் டு த டெவில். ஒரு பக்கம் கீழ்ப்படியணும், ஒரு பக்கம் எதிர்க்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு பிசாசை எதிர்க்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்மளை அறியாமலே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோன்னு அர்த்தம். அல்லது இப்படி வச்சுக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நிற்கிற எந்த ஒரு மனுஷனும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பான். அப்போ பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா என்னோடு இராதவன் எனக்கு எதிராக இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. இப்போ இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்துரு, நம்பர் 1. நம்பர் 2, உன்னால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். என்ன இந்த இடத்துல, இந்த பகுதியில் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 3 காரியங்களை குறித்து யாக்கோபு நமக்கு எழுதுகிறார். அதாவது 3 வகையான எதிரிகள்: உலகம், மாமிசம், பிசாசு. ஏன் இவர்கள் நமக்கு எதிரிகள் அப்படின்னு சொன்னால், இவங்களோட தான் நம்ம முன்னால் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அல்லது இப்படி சொல்லலாம், ரொம்ப கலோக்கியலாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இவங்க நம்மளுடைய பழைய காதலிகள். இவங்களோட கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நமக்கு இயேசுவோட நிச்சயம் ஆயிடுச்சு. இயேசுடைய மனவாட்டியாக நம்ம இன்னைக்கு மாறிட்டோம். ஆனால் பழைய மனவாளன்களை யார் இருந்தான்னா, இந்த உலகம், மாமிசம், பிசாசு இதுதான் இருந்துச்சு. இவங்க கூடயே நம்ம பழகி நம்ம இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு இன்னைக்கு இயேசுங்கிற மனவாளனோட நிச்சயமான உடனே நமக்கு அப்போ இந்த பழைய காதலிகளோட நினைப்பு வர ஆரம்பிக்குது. இதைத்தான் சோதனை, இது பிசாசு கொண்டு வந்து போடுகிற சோதனை. இதை நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வசனம் சொல்லுது. அந்த வசனம் பாருங்களேன்: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களிடத்தில் வரமாட்டான் அப்படின்னு சொல்லலை, உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ எங்கே சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னா, எங்கேயோ அவன் சுற்றிட்டு இல்லை. பிசாசு எங்கேயோ இல்லை, இங்கே தான் இருக்கிறான் பக்கத்தில். அப்போ உங்களை விட்டு ஓடி போவான். இது எப்படின்னா, ஒரு பழைய காதலியோட ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி. அவள் பக்கத்து சீட்டில் இருந்து நாம் இங்கே இருந்தோன்னா எப்படி நமக்கு ஒரு சலனம் தட்டி கொண்டே இருக்குமோ, அதே மாதிரி இங்கே இந்த உலகம் பிசாசுனுடைய உலகமாக இருக்குது. இந்த உலகத்துக்குள்ளே அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். இங்கே தான் நம்மளும் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ அவனை பார்க்காத, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நில் அப்படின்னு சொல்லுது. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகத்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆனால் இங்கே நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த எதிரிகள் உலகம், மாமிசம், பிசாசுங்கிறது 3 எதிரிகள். யாக்கோபு 4வது அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தில் இந்த மாம்சத்தை குறித்து அவர் எப்படி எதிரியாக இருக்கிறான்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இன்னும் 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகம் எப்படி எதிரியாக இருக்குது. 6-7 வசனங்களை பார்க்கும் பொழுது பிசாசு எப்படி நமக்கு எதிரியாக இருக்கிறான். இவங்க 3 பேரும், இந்த பழைய 3 காதலிகளும் நம்மளை எப்படியாவது வீழ்த்த முயற்சி பண்ணுறாங்க. இவங்களுக்கு எதிர்த்து நிற்கணும், அப்போ தான் நம்மளை விட்டு ஓடி போவார்கள். சரி, இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கத்தை முதல்ல நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதாவது பழைய காதலியோடைய பற்றி நினைப்பு வருது அப்படிங்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும்.
இந்த பழைய பாவத்தினுடைய நினைப்பு வருதுங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதை ரெக்கக்னைஸே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அது நம்ம ஆளுகை செய்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாவத்தை குறித்த எண்ணங்கள், இச்சையான ஆசைகள் தோன்றும் பொழுது இல்லை இல்லை இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு எனக்கு தேவனோட நிச்சயமாக இருக்கு, பழைய காதலியோட நினைப்பு வருதுங்கிறத நான் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அது முதல் ஆர். ரெண்டாவது, ரெக்கக்னைஸ் பண்ணுற அதை ரெசிஸ்ட் பண்ணணும். ஷுட் நாட் என்டர்டெயின் தோஸ் தாட்ஸ். அதாவது அந்த சிந்தனைகளை இன்னும் சிந்திச்சு, அதை இன்னும் ரசித்து, அதை இன்னும் அதை ஊக்கப்படுத்தாமல் அதற்கு எதிர்த்து நின்று அந்த மாதிரி எண்ணங்களை என்டர்டெயின் பண்ணாமல் எதிர்த்து நிற்க கற்றுக்கணும். இது ரெசிஸ்ட். ரெண்டாவது. மூன்றாவது, ரீப்ளேஸ். அந்த எண்ணங்களை நாம் நல்ல எண்ணங்களால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஒருவேளை பிசாசு கொடுக்குற எண்ணங்கள் ஏதாவது தவறான சிந்தையில் வரும் பொழுது, இல்லை நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்காக தேவன் மரித்தார், எனக்காக தேவன் ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டெடுக்க பிதா செலுத்திய விலைக்கரையம் மிகவும் பெரியது என்கிற அந்த எண்ணத்தினால ரீப்ளேஸ் பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா இவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். 3 உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1, ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. 2, அதை ரெசிஸ்ட் பண்ணுங்க. 3, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். இதே காரியத்தை குறித்து பேதுரு எழுதும்போது இப்படி எழுதுறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி எழுதுறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த உலகத்திலேயே ரொம்ப சுறுசுறுப்பான ஆள் யாருன்னா பிசாசு தான். அல்லது இப்படி வச்சுக்கலாம், தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் அவன் தான். நாம் கூட சுவிசேஷ வேலையை அவ்வளோ தீவிரமாக செய்கிறது இல்லை, ஆனால் நம்மளை சோதிக்கிற வேலையை இல்லை, நமக்கு சோதனையில் கொண்டு வந்து போடுவதற்காக முழு முயற்சியாக 24/7 அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அது யாருன்னா பிசாசு. அதாங்க பேதுரு சொல்கிற, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல். அது என்ன கர்ஜிக்கிற சிங்கம் போல்? கர்ஜிக்கிற சிங்கம்னா இப்படி வச்சுக்கலாம், காடில் இந்த மற்ற மிருகங்கள்லாம் அந்தந்த இடத்துல இருக்கும். ஒரு முசல் அல்லது முயலாக இருந்தால் அதனுடைய குழிக்குள்ளேயோ, ஒவ்வொரு மிருகமும் அது தங்கி இருக்க வேண்டிய இடத்துல அது அங்கங்கே இருக்கும் பொழுது இந்த சிங்கத்துக்கு பசி வந்துருச்சுன்னா அப்படி சிலிர்த்து எழுந்து ஒரு கர்ஜனை, ஒரு ரோரிங். அந்த ரோரிங்கை கேட்ட உடனேயே அங்கங்கே பதுங்கி கொண்டிருந்த அந்த மானாக இருக்கட்டும், அந்த முயலாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஐயோ சிங்கம் வந்துருச்சு, இந்த சத்தத்தை கேட்ட உடனே பயந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்புறம் மீதி கதை உங்களுக்கு தெரியும். அது வெளியில் வந்ததுனால இந்த சிங்கத்தோட வாயில் மாட்டிக்கும். பிசாசும் இதே மாதிரி தான் பலமுறை இதே ஸ்ட்ராட்டஜி. கர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்னா ஹீ ரோர்ஸ் ஆல் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி அவன் கர்ஜிக்கிறான். அந்த கர்ஜனை நம்மளை ஒரு பயத்தை கொண்டு வந்து, இந்த பயத்தினாலேயே நம்ம விசுவாசத்தை விட்டு, இந்த பயத்தினாலேயே நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஒன்றும் மறந்துடக்கூடாது, அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல, ஆனால் நம்மளோடு இருக்கிறவர், இன்னும் சொல்லப்போனால் நமக்குள்ளே இருக்கிறவர் யூத ராஜ சிங்கம். அவன் சிங்கம் போல இருக்கிறான், ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் யூதராஜ சிங்கமாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பது மாத்திரமல்லாமல் நமக்குள்ளே இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே அவன் பல்ல அவர் பிடுங்கிட்டார். இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஃபியர், இட் இஸ் கம்ப்ளீட் ஆப்போசிட் ஃபார் ஃபெய்த். அதாவது ஃபெய்த்துங்கிறது ஃபஸ்ட்டு கியர்னா, ஃபியருங்கிறது ரிவர்ஸ் கியர். அதனால் அந்த கியரை மாற்றி போட்டுட்டு வசனத்தினால் நம்மளுடைய உள்ளங்களை நிரப்புவோம், பிசாசை எதிர்த்து நிற்போம், அவனுடைய கர்ஜனைக்கு அஞ்சாமல் நிற்போம். செபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் எங்களை ஞானம் உள்ளவர்களாக, உணர்வுள்ளவர்களாக மாற்றும். அவனுடைய பொய்களை அல்லது அவனுடைய வஞ்சனைகளை நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணவும், அதை ரெசிஸ்ட் பண்ணவும், அதை வசனத்தினால் ரீப்ளேஸ் பண்ணவும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் எங்களை சுற்றி பயமுறுத்தும் போது கூட பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன, எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிற தேவன் மேலே விசுவாசம் வைத்து இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு எங்கள் விசுவாசத்தை வளர்த்து ஆண்டவரே அவனுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். உம்முடைய கிருபையை நாங்கள் சார்ந்து நிற்கிறோம், உம்மை சார்ந்து இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.